வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸாம் அவேர்னஸ் சீரியஸில் என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எல்பிஓன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்பிஓ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ ஆல் ஓவர் இந்தியா நோட்டிஃபிகேஷன் தான். பட் என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி எஸ்பிஐயோட ஜேஏ நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அது ஆல் ஓவர் இந்தியாவில் 9000+ வேகன்சியோட நிறைய மாநிலங்கள்லேருந்து போஸ்டிங் வந்துருந்துச்சு. ஸோ இது ஒரு 4 மாநிலங்களில் மட்டும் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 250 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, கிளியர் பண்ணுறீங்க, ஆல் ஓவர் இந்தியா யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம். சரி, எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த 4 மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது கிடையாது. பட் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 4 மாநிலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்கும். அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், சரி. ஸோ அதுக்கு முன்னாடி லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னால் என்ன, அவங்களுடைய வேலை என்னவாக இருக்கும் அப்படின்றது, என்ன மாதிரியான ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது, ஸோ என்ன சிலபஸ், என்ன ஸ்டடி பிளான் அப்படின்றது ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட். ஸோ போஸ்ட்டோட பேர் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எல்பிஓன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜூனியர் மேனேஜர் அந்த கிரேடில் வர்ற ஒரு போஸ்டிங்னு சொல்கிறாங்க. தென் இவங்களோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு லோன் கலெக்ட் பண்ணுறது, இல்லை அங்கே வர்ற கஸ்டமருக்கு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஹெல்ப் தேவைப்படுதோ அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க்குக்கு உள்ள ப்ராசஸை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ஒர்க்கோட நேச்சர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜேஏ பார்த்தோம், எஸ்பிஐ ஜேஏ பார்த்தோம். அங்கே பெரும்பாலும் நமக்கு என்ன மாதிரி ஜாப் ரோல் கொடுத்துருந்தாங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டு, அப்புறம் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரியான ஜாப் ரோல் தான் அங்கே மெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு இன்சைடு த பேங்க் தான். ஸோ பேங்க்குள்ளே வர்ற கிளைண்ட்டு கஸ்டமரை நீங்கள் அவங்க என்ன மாதிரியான தகவல் கேட்குறாங்களோ அது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் ரெண்டாவது லோன் ப்ராசஸ், யாராவது லோன் கேட்டு வர்றாங்க, இல்லை நீங்கள் லோன் கொடுக்குறீங்கிற பட்சத்தில் அந்த ப்ராசஸை கிளியர் பண்ணி அவங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் தான் இவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நடத்துறது பாருங்கள், சென்னையை தலைமையாக கொண்ட முன்னணி பொதுத்துறை வங்கியான இந்தியாவின் ஓவர்சீஸ் வங்கி. ஓகே, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ட் இன் சென்னை. சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பொதுத்துறை வங்கிகள் நம்ம தெரியல. இதுக்கு முன்னாடி எஸ்பிஐ பார்த்தோம். எஸ்பிஐமே இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி தான். ஸோ நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்கு மும்பையில் இருக்கிற மாதிரி அதுக்கு ஈக்குவலாக சென்னையிலேயுமே இருக்குது, சரியா. ஸோ அதனால தான் எப்படி வந்து மும்பையை வந்துட்டு இந்தியாவோட ஃபினான்சியல் கேபிட்டல், வர்த்தக தலைநகரம்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி சென்னையை இந்தியாவோட பேங்கிங் கேபிட்டல், வங்கிகளின் தலைநகரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பேங்க்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, சரி. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் பேங்க் எக்ஸாம் வரும்போது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையுமே தமிழ்நாட்டுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள், அதிகமான வேகன்சிஸ் வர்றதுக்கு இது ஒரு ரீசன். சரி, நிறைய பேர் அதனால் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் பேங்கிங் படிக்கிறதுக்கு அவேர்னஸ் இருக்குது, ரெடியாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஏன்னா பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட வேகன்சி ஒவ்வொரு வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, சரியா. அதை நம்ம எந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோம், எந்தளவுக்கு அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா பேங்கிங் எக்ஸாம்ன்றது ஒரு தனித்துவமான எக்ஸாம். நீங்கள் மற்ற எக்ஸாமோட சேர்ந்து படிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம் பேங்கிங் எக்ஸாம் கிடையாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டிங்க, இல்லை போலீஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த சிலபஸை வச்சு அந்த தமிழ்நாடுக்குள்ளே மற்ற எக்ஸாமையுமே நீங்கள் கிளியர் பண்ணுற முடியும். அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாலேஜை வச்சு அந்த ரயில்வே நடக்கிற வேறு எக்ஸாமையோ எஸ்எஸ்சி எக்ஸாமையோ கிராக் பண்ண முடியும். பட் இந்த பேங்கிங்குன்ற போது இது ஒரு யூனிக்கான எக்ஸாம். நீங்கள் பேங்க் ஏன் யூனிக்கான எக்ஸாம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் வைப்பாங்க, செக்ஷனல் கட் ஆஃப் வைப்பாங்க, அந்த டயத்துக்குள்ளே அந்த போர்ஷன் முடிக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ்லாம் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் லென்த்தியாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ முடியவே முடியாதா அப்படின்லாம் கிடையாது இல்லையா. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸாக நம்ம ஒரு ஃபுல் பிளஸ்ட்டாக ஒரு 6 மாதத்துலேருந்து 1 இயர் எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் பேங்கிங் செக்டார் மட்டும் தான் நான் பிளான் பண்ணி படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக டீவியேஷன் இல்லாமல் படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணி பேங்கிங்கில் ஒரு நல்ல போஸ்டிங்கு போக முடியும், ஹை சேலரியோட, சரி. ஓகே, ஸோ அதில் ஒன் ஆஃப் த போஸ்டிங் தான் இந்த எல்பிஓ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, சரி. ஓகே, ஸோ அடுத்து நம்ம இதில் பார்க்குறது வேகன்சி. ஸோ எவ்வளோ வேகன்சின்னு பாருங்கள். டோட்டல் 250 ப்ரொஃபஷனல் வேகன்சி, சரி. இப்போதைக்கு 250 வேகன்சி. இது அப்போ கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகுது. மேபி ஏதாவது ஒரு காரணத்தால் இன்க்ரீஸ் ஆகலாம், பட் டிக்ரீஸ் ஆகாது. ஸோ இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் 250 வேகன்சி வந்திருக்கு. ஸோ இந்த 250 வேகன்சி அக்ராஸ் 4 ஸ்டேட் தான். நம்ம எஸ்பிஐ பார்க்கும்போது அது ஆல் ஓவர் இந்தியா நிறைய ஸ்டேட்லேருந்து வந்துச்சு இல்லையா. ஸோ இங்கே இந்த 250 வேகன்சின்றது ஒரு 4 ஸ்டேட்லேருந்து மட்டும் தான் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4 ஸ்டேட்லாம் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா போஸ்டிங் அந்த 4 மாநிலங்களில் இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ இதில் தமிழ்நாடும் ஒன்று. நம்ம சொன்ன அந்த 4 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சரி. தமிழ்நாட்டில் பேங்கிங் நிறையா இருக்குது, அதனால் பேங்க்கில் வேலை நோட்டிஃபிகேஷன் வரும்போது தமிழ்நாட்டில் வேகன்சி அதிகமாக தான் எப்போவுமே இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 250 அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தான் 100 வேகன்சி, சரி. 4 சொன்னோம் இல்லையா, 4 மாநிலங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த 4 மாநிலத்தை கூட 50% கிட்ட 250ல் 100 வேகன்சி கிட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது, தமிழ்நாடு சர்க்கிளே இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த வேகன்சி லிஸ்ட்டு. ஸோ தமிழ்நாட்டில் ஓவரால் 100 வேகன்சி, அதுக்கப்புறம் கர்நாடகாவில் 50,
மகாராஷ்டிராவில் 50, குஜராத்தில் 50. ஸோ டோட்டலாக 250 வேகன்சி. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலுமே நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு எழுதணும்னா எழுதலாம், இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டில் எழுதணும் அப்படின்ற பட்சத்தில் எழுதலாம். இது வந்து ஓவரால் வேகன்சி. இதில் நமக்கு ரிசர்வேஷன் பார்க்கும்போது பாருங்கள், இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துகிட்டோன்னா இந்த 100ல் எஸ்சிக்கு ஒரு 15 போஸ்டிங் இருக்குது, எஸ்டிக்கு 6 போஸ்டிங் இருக்குது, ஓபிசிக்கு அதிகபட்சமாக 33 போஸ்டிங் இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு 9. தென் ரிசர்வேஷனே இல்லாமல் எல்லாருமே போட்டியிடுற மாதிரி ஒரு 37 போஸ்டிங் இருக்குது. சரியா? ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிக்கு வந்து 15 போஸ்டிங் தான் இருக்கா, இந்த 15ல் நம்ம ஒரு ஆளாக வர முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த ஜென்ரலில் இருக்கிற 37 போஸ்டிங்குமே நீங்கள் எலிஜிபிள் தான். சரியா? அப்போ 37 + 15 நமக்கு 52 போஸ்டிங் கிட்ட வந்துடுது இல்லையா? ஸோ அப்போது ஜென்ரலில் இருக்கிற கேட்டகரிக்கும் நீங்கள் எலிஜிபிள். அது இல்லாமல் இந்த கம்யூனல் ரிசர்வேஷனில் ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் இருக்கின்ற பட்சத்தில் அதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, சப்போஸ் பிடபிள்யூடியாக இருக்கிறீங்க, டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டேட். சரியா? ஸோ அப்ளிகேஷனுக்கான டேட்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஆகஸ்ட் 8 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, க்ளோஸ் பண்ணுறது பாருங்கள் ஆகஸ்ட் 24, 2026. ஸோ இந்த மாதம் 24 லாஸ்ட் டேட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்பிஐ ஜே நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ அதில் இந்த மந்த் எண்டு ஆகஸ்ட் 31 லாஸ்ட் டேட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் முடியுது, ஆகஸ்ட் 24 முடியுது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஆகஸ்ட் 31 அதை பார்த்துட்டு இதை அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. சரியா? ஸோ ஏன்னா அதுக்கு இதுக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிடுறேன். வேகன்சின்னு பார்த்தா எஸ்பிஐ ஜேயில் நமக்கு 9000+ வேகன்சி இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் 1500 வேகன்சி இருக்குது. ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் 100 வேகன்சி தான் இருக்குது. என்ன மெயினான அட்வான்டேஜ் இங்கே அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் பே அதிகம். ஜேஏவை கம்பேர் பண்ணும்போது எல்பிஓக்கு இங்கே பேசிக் பே அதிகமாக தர்றாங்க. தென் ரெண்டாவது எக்ஸாமாக பார்க்கும்போது அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எழுதணும், அப்புறம் மெயின்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும். சரியா? ஸோ அப்போ 80% மார்க்கு, 20% இன்டர்வியூ அந்த ரேஞ்சில் எடுப்பாங்க. இங்கே உங்களுக்கு ஒரே சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமுக்கு அப்புறமா இன்டர்வியூ. 80% ஆஃப் த மார்க் எக்ஸாமில், 20% ஆஃப் த மார்க் இன்டர்வியூவில். சரிங்களா? ஸோ இந்த ஒரே சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம்ன்றதுனால நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டு ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இன்டர்வியூவில் நீங்கள் ஜென்ரலாக எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இருக்க போகுது ஆன்சர். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ அதனால் இதில் உள்ள அட்வான்டேஜ் சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து அஃபிஷியல் போர்ட்டல் டு அப்ளை. ஓகே, ஸோ எல்லாமே இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், யார் ஆஃப்லைன்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ கேண்டிடேட் மஸ்ட் சப்மிட் அப்ளிகேஷன் ஆன்லைன் வியா அஃபிஷியல் ஐஓபி போர்ட்டல். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போர்ட்டலில் நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் மட்டும்தான் அதையும் சொல்லிடுறாங்க. சரி, ஆஃப்லைன் அப்ளிகேஷன்லாம் கிடையாது, அது பெரும்பாலும் இப்போ எங்கேயுமே கிடையாது இல்லையா? ஓகே, இதன் அடுத்து ஸ்டேட் லாக்டு ரூல். கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் ஒன் ஸ்டேட் ஒன்லி அண்ட் வில் பி போஸ்டட் ஸ்ட்ரிக்ட்லி இன் த ஸ்டேட். ஓகே, ஸோ அங்கே எஸ்பிஐ ஜேயில் சொன்னால் அதே தான். நீங்கள் 4 மாநிலத்தில் வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நான் 4 எதுனாலும் ஓகே அப்படின்றது நீங்கள் 4லேயுமே அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் தான் ஒரு விண்ணப்பதாரர் அப்ளை பண்ண முடியும். ஒரு டைம் தான் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் எந்த மாநிலத்துக்கு அப்ளை பண்ணீங்களோ அங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும்ன்றது இங்கே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. சரி, ஒரு இதுக்கு அப்ளை பண்ணிட்டு வேறு ஒரு இடத்துல எனக்கு போஸ்டிங் வேணும் அப்படிலாம் கேட்டாலும் தர மாட்டாங்க. பட் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இல்லையா? ஓகே, பட் எனிவே ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக எந்த மாநிலத்தில் அப்ளை பண்ணுறத பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் நம்ம பிரச்சனை கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டிலே நமக்கு அதிகபட்ச வேகன்சி 100 வேகன்சி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம யோசிக்காமல் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து ஏஜ் கிரிட்டேரியா. ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள், மினிமம் ஏஜ் 20, மேக்ஸிமம் ஏஜ் 30. இது வந்து ரிசர்வேஷன் இல்லாத ஜெனரல் கேட்டகரிஸ்க்கு. சரியா? ஸோ ரிசர்வேஷன் இல்லாதவங்களுக்கு மினிமம் 20, மேக்ஸிமம் 30 ஏஜ் வச்சுருக்காங்க. ஸோ ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மேக்ஸிமம் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்கும். நான் அகைன் சொல்கிறது தான். சரி, மினிமம் அந்த ரிசர்வேஷன் இல்லாத கேட்டகரியை மட்டும் பார்த்துட்டு 20 to 30 மட்டும் பார்த்துட்டு நம்ம எலிஜிபிள் இல்லைன்னு ஃபைனல் பண்ணிடாதீங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன ரிலாக்ஸேஷன் இருக்குன்றதையும் பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அந்த ஏஜை வந்து எந்த டெட்லைனில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 1, 2026 நீங்கள் 20 வயசு கம்ப்ளீட் பண்ணவராக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 30 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணாதவராக இருக்கணும். ஸோ இந்த 30ன்றது ஜென்ரலுக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவே நம்ம எஸ்பிஐ ஜே பார்க்கும்போது 20லேருந்து 28 கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் 30 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அப்போ அரௌண்ட் எப்போனாலும் நமக்கு ஒரு 2 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ஸோ யாராவது எஸ்பிஐ ஜேஏக்கு கொஞ்சம் ஏஜ் பார் ஆயிடுச்சு, நான் ஒரு 29 வயசில் இருக்கேன், இல்லை ரிலாக்ஸேஷன்லேயுமே எனக்கு ஒரு 1 இயர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதில் அதிலேருந்து 2 வருஷம் எல்லாத்துலேயுமே ஏஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகே, தென் கரெக்டாக இயரோட சொல்லணும்னா பாருங்கள், விண்ணப்பதாரர் 2006 1 ஆகஸ்ட் 2006 அதுக்கு அடுத்து பிறந்தவராக இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து பிறந்தவராக இருந்தாங்கன்னா 20 வயசு கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? அதே மாதிரி 2/8/1996 இதுக்கு முன்னாடி பிறந்தவராகவும் இருக்கக்கூடாது. இது வந்து ஜென்ரலுக்கு. பட் இங்கே நான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும், இதே நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிலாக்ஸேஷன்
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஓபிசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குமா? அப்போ இதுலேருந்து 3 கழிச்சுக்கோங்க. 2/8/1993. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு அடுத்து இருந்தால் கூட பரவாயில்ல. 1996 இல்லாமல் 2/8/1993க்கு அடுத்து இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் தாராளமாக அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. சரிங்களா? உங்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பட் எஸ்பிஐயில் பார்க்கும்போது அப்படி கிடையாது. சரி, எஸ்பிஐயில் 1995 தான் இருந்துச்சு இல்லையா? நான் இப்போ 1995ல் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் 1993லேயோ 1994லேயோ இருந்திருக்கீங்க, இல்லை 1995லேயே வந்துட்டு ஜனவரி பிப்ரவரியில் நான் பிறந்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எஸ்பிஐ ஜேக்கு எலிஜிபிள் இல்லைனாலும் தாராளமாக இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க, அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கேயுமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் அஸ் யூஸ்வல் சேம் தான். ஸோ எப்படி வந்துட்டு மத்திய அரசு ஃபாலோ பண்ணுற அதே ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SC STயில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்புலேருந்து 5 ஆண்டுகள் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுவே ஓபிசியில் இருக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்ச வயதுலேருந்து 3 ஆண்டுகள். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்ச வயசுலேருந்து 10 ஆண்டுகள் வரைக்குமே ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 30 அப்படின்ற பட்சத்தில் அவங்க 40 வயசு வரைக்குமே எலிஜிபிள் தான். சரி, ஸோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு எக்ஸாமுக்கு படிக்கிற பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அவங்கள ரெஃபர் பண்ணலாம். அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்குமே 5 ஆண்டுகள் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா. ஸோ நான் எதுக்காக வந்துட்டு இந்த SBI JAவை சேர்த்து சொல்கிறேன். மேபி நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்கல, அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலன்னா SBI JAலையும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, பேங்கிங் ரிலேட்டடான ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ பார்க்குறவங்க SBI JAவுக்கு ஒரு வீடியோ இருக்கும், நீங்கள் தாராளமாக அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டில் எது எலிஜிபிளாக இருக்குது, உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்ற பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ரெண்டுக்குமே அப்ளை பண்ணனாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் மேலே உள்ள கான்ஃபிடென்ட் தான். சரி, 2 எக்ஸாமே என்னால் கிளியர் பண்ண முடியும், எனக்கு திறமை இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். மஸ்ட் ஹோல்ட் ஏ கிராஜுவேஷன் டிகிரி இன் எனி டிசிப்ளின். சரியா? ஸோ எந்த ஒரு பிரிவுலனாலும் டிகிரி முடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்கிறாங்க. பர்டிகுலராக இந்த போர்ஷன் தான், இந்த ட்ரேடு தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏதாவது ஒரு ட்ரேடில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா, அதாவது யூஜி, சரிங்களா? ஸோ அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி, அந்த UCGன்னு சொல்கிறோம் இல்லையா, பல்கலைக்கழக மானியக்குழு. ஸோ அவங்க ரெகனைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர், ஜூனியர் மேனேஜர் கிரேடு, ஏஜ் லிமிட்டு 20 to 30. அதில் இந்த 30ல் ரிலாக்ஸேஷன் இருக்கும் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு. தென் எஜுகேஷன் பார்க்கும்போது டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்லலாம்னு பாருங்கள். த கேண்டிடேட் மஸ்ட் பொசஸ் வேலிட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் இன் கிராஜுவேட் ஆன் த டே. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கான வேலிடான அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டோ மார்க் ஷீட்டோ வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி JA நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபைனல் இயர் கேன் எலிஜிபிள், இறுதி ஆண்டு படிக்கிற மாணவர்களுமே எலிஜிபிள். ஏன்னா அந்த JAயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 31/12/2026 டிகிரி முடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அவங்களும் அப்ளை பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா அதுக்குள்ளே நீங்கள் டிகிரி முடிக்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கான மார்க் ஷீட்டோ டிகிரி சர்டிஃபிகேட்டோ கேட்குறாங்க. அப்போ இந்த எக்ஸாமுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கிடையாது, டிகிரி முடித்தவங்க மட்டும் தான் எலிஜிபிள். பட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் SBI JAக்கு அப்ளை பண்ணலாம், அங்கே ஃபைனல் இயர் எலிஜிபிள். சரி, ஸோ இங்கேயுமே லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, சரி, இந்த உள்ளூர் மொழி தேர்வுன்றது கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த மொழி தேர்வு இருக்காது. ஏன்னா நீங்கள் ஸ்கூல்லே தமிழ் படிச்சிருப்பீங்க. இன்கேஸ் நான் ஸ்கூலில் தமிழ் படிக்கலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மொழி தேர்வானது இருக்கும். சரி, ஸோ மெயினாக இது யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, வேறு ஒரு மாநிலத்திலேருந்து இப்போ அப்ளை பண்ணுறாங்க இல்லையா. இப்போ வேறு மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் 100 வேகன்சின்றப்போ அப்போ நிறைய பேர் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. என்னதான் அவங்க அந்த எக்ஸாமில் மெயின் எக்ஸாமில் நிறையா ஸ்கோர் பண்ணியிருந்தா கூட இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் உள்ளூர் மொழி தேர்வில் அவங்க எலிஜிபிலிட்டி, இது ஒரு எலிஜிபிலிட்டி தான், இந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்ற பட்சத்தில் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே அந்த போஸ்டிங்கானது அவங்களுக்கு வழங்கப்படாது. சரியா? ஸோ உள்ளூர் மொழி தேர்வுன்றது அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கும் இல்லையா. தமிழ்நாடுனா தமிழ், கேரளானா மலையாளம், மகாராஷ்டிரானா மராத்தி, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மொழி தேர்வுலேருந்து யாருக்கு விலக்கு அளிக்குது அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th 12th நீங்கள் எப்படியும் மேக்ஸிமம் தமிழ் படித்தவங்கள தான் இருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டு மேக்ஸிமம் இருக்காது. இன்கேஸ் தமிழ் படிக்காமல் 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் வேறு மாநிலத்திலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அங்கே உள்ள மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாம் தான். அதுக்கப்புறமா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, தென் பர்சனல் இன்டர்வியூ.
ஸோ நீங்கள் எழுத போகிறது ஒரே ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் மார்க் தான் உங்களை டிசைட் பண்ண போகுது உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க போதா இல்லையான்று. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃபார்மில் இருந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய வேலை முடிஞ்சு. சரியா? ஓகே. ஏன்னா இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு மேக்ஸிமம் இருக்காது தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா. அப்படி இல்லைனாலுமே இது எலிஜிபிள் தான். நீங்கள் அந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணி அழகாக நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிடலாம். தென் பர்சனல் இன்டர்வியூ ஓரளவு பேசிக்காக தான் இருக்கும், ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இருக்காது. தென் சர்வீஸ் டென்யூர் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம SBI ஜேயை பார்க்கும்போது அவங்களும் அதில் ஃபஸ்ட்டு பேஜில் நல்லா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு வேறு ஒரு மாநிலத்துக்கோ அல்லது வேறு ஒரு வட்டத்துக்கோ ட்ரான்ஸ்ஃபர் கேட்க முடியாது. 5 ஆண்டுகள் அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேயுமே பாருங்கள் அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே 12 இயர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாநிலத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போ தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு 12 வருஷத்துக்கு நீங்கள் அந்த மாநிலத்தில் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ 12 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியானது கிடைக்காது. எக்ஸப்ட் எப்போன்னா இன்கேஸ் நீங்கள் இப்போ இது ஜூனியர் மேனேஜர் கிரேடு தானே, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ன்றது ஜூனியர் மேனேஜர் கிரேடு. ஸோ இன்கேஸ் நீங்கள் சீனியர் மேனேஜர் கிரேடுக்கு ப்ரொமோஷன் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கான இடமாற்றம் வழங்குவாங்க. அதர்வைஸ் நீங்கள் LBOவில் தான் இருக்கிறீங்க, ஜூனியர் மேனேஜர் கிரேடில் தான் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் 12 வருஷத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான விஷயங்களை கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக் பே பாருங்கள், இங்கே பேசிக் பே 48,480, அதாவது எந்த ஒரு அலவன்ஸும் இல்லாமல் அடிப்படை சம்பளம் மட்டுமே உங்களுக்கு 50,000 கிட்ட வருது. ஸோ SBI ஜேயோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஹியூஜான சம்பளம். ஸோ இப்போது ஹியூஜான சம்பளம்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக போட்டி இருக்கும். சரிங்களா? எக்ஸாமில் டஃப்னஸ் இருக்கும். அதே நீங்கள் மைண்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ சில விஷயங்கள் சொல்கிறது காரணம் அதுதான். சரியா? இப்போயே நம்ம ஏன் சேலரியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து ப்ரோபேஷன் டைம். இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்துட்டு வேலை வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த ப்ரோபேஷன் பீரியடில் தான் இருப்பீங்க. அதாவது ப்ரோபேஷன் பீரியட்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு பணி நியமனம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி 2 வருஷம் அந்த ட்ரைனிங் பீரியடில் தான் இருப்பீங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கான அந்த ஜாப் ஆனது கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குறைந்தபட்சம் 3 வருஷம் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாண்ட்லேயே நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, 2 வருஷம் கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து லீவ் ஆகிறேன் அப்படின்னா அது அவங்களுக்கு லாஸ் இல்லையா? ஸோ அதனால் குறைந்தபட்சம் 3 வருஷம் நீங்கள் அங்கே பணியாற்றணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு பாண்டில் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். அந்த பாண்டு பேப்பரோட மதிப்பு 2 லட்ச ரூபாய். அப்போ இன்கேஸ் நீங்கள் 2 வருஷத்துக்குள்ளே இல்லை ட்ரைனிங் பீரியடுக்குள்ளே 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த வேலை வேண்டாம் நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 லட்சத்தை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கையெழுத்து போட்ட அந்த பாண்டு பேப்பரில் உள்ள 2 லட்சத்தை நீங்கள் பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த சம்பளத்தில் நம்ம கிடைச்சாலும் வேலை வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். பட் இருந்தாலும் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைன். அப்ளிகேஷன் ஃபீஸு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம அங்கே ஆல்ரெடி SBI ஜேலேயும் ஜென்ரல் OBC EWSல இருந்தால் அவங்களுக்கு 750 பார்த்துருந்தோம். SC STயில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அப்படின்னு பார்த்துருந்தோம். இங்கே ஜென்ரல் OBC EWSல இருந்தால் அவங்களுக்கு 850, அதாவது 850 ரூபா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் SC ST அல்லது மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி ரிசர்வேஷனில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 175 தான், 175 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய நோட்டிஃபிகேஷன் வரதுனால எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க ரொம்ப கம்மி. வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களுமே அவங்களுக்கு அந்த செலவு அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ அப்படின்றப்போ அப்ளிகேஷன் நிறையா ஆன்லைனில் எக்ஸாம் வருது, வேக்கன்சி வருது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி நம்ம காசு கொடுத்து படிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் அரையாக படிக்கிறத விட ஃபோக்கஸ்டாக ஒரு 2-3 எக்ஸாம் ஒரே மாதிரி சிலபஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எது பாசிட்டிவாக இருக்குமோ, உங்களோட நாலேஜுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும், இல்லை உங்களுக்கு எந்த வேலைக்கு போகிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி டார்கெட் பண்ணி நீங்கள் படித்து அதுக்கான எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். சரி? ராங் ஆன்சர் மார்க் டிடக்ஷன், அதான் நெகட்டிவ் மார்க் சொல்கிறாங்க. சேம் அங்கே ஜேயில் பார்த்த மாதிரி இங்கேயுமே நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 தான், அதாவது 0.25. 4 கேள்விகள் நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா ஒரு கேள்விக்கான மார்க் போகும். ஸோ அப்போது நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதுனாலே நம்ம வந்து அதை தப்பாக பார்க்கக்கூடாது. ஸோ 0.25 தான் நெகட்டிவ் இருக்குது. அப்போ எந்தெந்த கேள்விகளை நம்ம ரிஸ்க் எடுத்து அட்டன் பண்ணலாம், நெகட்டிவ் இருந்தாலும் பரவாயில்ல அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நாலேஜோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ படித்தா மட்டும் போதாது, அது ஈக்குவலாக டெஸ்ட் பண்ணணும். மத்திய அரசு தேர்வை பொறுத்த வரைக்கும் அதுதான், நம்ம படிக்கிறத விட எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மினிமம் செக்ஷனல் பாஸ், நோ செக்ஷனல் கட் ஆஃப். ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. நமக்கு அங்கேயே அதான் சொல்லியிருந்தாங்க. இல்லை SBI ஜேலையுமே செக்ஷனல் டைமிங் உண்டு, இங்கேயும் செக்ஷனல் டைமிங் உண்டு. செக்ஷனல் பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே மேக்ஸை முடிக்கணும், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ரீசனிங்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான செக்ஷனல் டைமிங் இருக்கும். பட் செக்ஷனல் கட் ஆஃப் ஒரு சில எக்ஸாமுக்கு இருக்கும், ஒரு சில எக்ஸாமுக்கு இருக்காது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை. சரியா? ஓவரால் கட் ஆஃப் தான். பட் இருந்தாலும்
அந்த ஓவராலில் மினிமம் மார்க் இருக்குது சரிங்களா. இப்போ நீங்கள் ரிசர்வேஷன்லேயே வரல, அன்ரிசர்வேஷனில் இருக்கீங்க, அதாவது ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா ஓவராலில் 35%, அதாவது நம்ம ஸ்கூலில் பாஸ் மார்க் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாஸ் மார்க் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க, 90 மார்க் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சரி. பட் இங்கே பாஸ் மார்க் அங்கே பாஸ் மார்க் எடுத்தால் நம்ம அடுத்த வகுப்பு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே பாஸ் மார்க் எடுத்தால் அதில் பெருசாக யூஸ் கிடையாது. நீங்கள் 90 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்து அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் போஸ்டிங் கிடைக்கும் சரியா. ஸோ இந்த 35-30ன்றது மினிமம் மார்க் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது நமக்கு பெருசாக யூஸ்ஃபுல் இல்லை. நம்ம அதிக மார்க் தான் எய்ம் பண்ணி போஸ்டிங் வாங்குறத நம்ம எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், எக்ஸாம் டு இன்டர்வியூ வெயிட்டேஜ் ரேஷியோ. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 தான். ஒன்று ஒரே எக்ஸாம், சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். எஸ்பிஐ மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டெஸ்ட்டு அது எல்லாருக்கும் கிடையாது. தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதுறீங்கன்றப்போ நீங்கள் அவங்களுக்கு அது எக்ஸாம் அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டே வராது. தேர்டாக இருக்கிறது இன்டர்வியூ சரியா. ஓகே, ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு இறுதி தரவரிசை பட்டியல் வரும்போது நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்களா இல்லையா, எங்கே போஸ்டிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத ஃபைனல் பண்ணுற அந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும்போது உங்களுக்கு எப்படி மார்க் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா 80 இந்த 80 நீங்கள் எழுதின தேர்வுலேருந்து 80% மார்க்கும் நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூலேருந்து ஒரு 20% மார்க் சரி. எக்ஸாம்லேருந்து ஒரு 80%. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 100 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 80 மார்க்கை தான் அதுலேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ ரிமைனிங் உள்ள 20 மார்க் நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுலேருந்து எடுத்துப்பாங்க சரிங்களா. ஸோ இனிமேல் எக்ஸாம் தான் இங்கே அதிகமாக ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா 20 மார்க்ன்றது நீங்கள் ஜென்ரலாக நார்மலான கேள்வி தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஓரளவுக்கு மாடரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாலே உங்களுக்கு 15+ மார்க் வந்துட போகுது சரி. ஸோ அதனால் 80 மார்க்ஸ் இங்கே எக்ஸாமில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணுறீங்கன்றதாக இருக்குது. பட் ஒரு எக்ஸாம் தான், இது மிகப்பெரிய அட்வான்டேஜ், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் சிலபஸ் பாருங்கள். ஸோ மொத்தம் 140 கேள்வி. ஸோ 140 கேள்விக்கு 200 மதிப்பெண்கள், 3 மணி நேரம். ஸோ இந்த 3 மணி நேரம்ன்றது அப்போ 3 மணி நேரத்தில் 140 கேள்வி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 180 நிமிஷத்தில் 140 கேள்வி அப்படின்ற மாதிரி கிடையாது. செக்ஷனல் டைமிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் 30 கொஸ்டின். இந்த 30 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 60 மார்க். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வீதம், 30 கொஸ்டினுக்கு 60 மார்க். இந்த 30 கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக 60 நிமிஷத்தில் முடிச்சே ஆகணும் சரிங்களா. ஓகே, அதே மாதிரி அப்போ 30 கொஸ்டினுக்கு 60 நிமிஷம்ன்றது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அது கஷ்டம் தான். ஏன்னா பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் ரொம்ப லென்த்தாக கேட்பாங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமிக்ஸ் அண்டு பேங்கிங் அவேர்னஸ். ஸோ இது பேங்கிங் எக்ஸாம்ன்றதுனால உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் பெரும்பாலும் அந்த பேங்கிங் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அது பாருங்கள், 40 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வீதம், 40 மார்க்கு. ஸோ இது கொடுக்குற டைமிங் 30 நிமிடம் தான். ரீசனிங்க்கு நமக்கு 30 கொஸ்டினுக்கே 60 நிமிஷம் கொடுத்தாங்க. பட் ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ்க்கு 40 கொஸ்டினுக்கு 30 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே டைமை சேவ் பண்ணி இங்கே எழுதலாமா அப்படின்னா முடியாது. அதுதான் செக்ஷனல் டைமிங். அந்த செக்ஷனல் டைம் அந்த என்ன சொல்கிறது, அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த செக்ஷனை நீங்கள் முடிச்சாகணும். அதுதான் செக்ஷனல் டைமிங். தென் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன், டிஐ சரி. டேட்டா இன்டர்பிரேஷன், இந்த பை சார்ட்டு, பார் சார்ட்டு, இந்த மாதிரி சார்ட் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா. ஏன்னா பெரும்பாலும் அந்த பேங்கிங்கை பொறுத்த வரைக்குமே அந்த கிராஃப் ரிலேட்டடாகவே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த சார்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. அதுலேருந்து இப்போ 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வீதம், 60 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கும் 60 நிமிஷம் கொடுக்குறாங்க சரி. ஓகே, ஸோ அப்போ அந்த 60 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த டிஐ பார்ட்டை முடிச்சாகணும். தென் ஃபைனலாக இங்கிலீஷ் நாலேஜ். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் பேங்கிங் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயுமே இங்கிலீஷ் நாலேஜ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் கேள்விகள் 40 கேள்விக்கு 40 மதிப்பெண்கள். அது கொடுக்கப்பட்ட டைம் 30 நிமிஷம். அப்போ இந்த 30 நிமிஷத்தில் இந்த 40 கேள்வியும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப யோசித்து ஒரு கேள்வியிலே அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ டோட்டலாக 140 கேள்விகள், 200 மார்க்கு சரிங்களா. ஓகே, ஓவராலாக 3 மணி நேரம் இருந்தாலும் அந்தந்த டைமிங்குள்ளே அந்தந்த செக்ஷனை நீங்கள் முடிக்கணும். ஏன்னா செக்ஷனல் டைமிங் இங்கே இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃப் தான் இல்லை. ஸோ சிலபஸ்ன்னு பார்க்கும்போது டிஐ, ஸோ டிஐயில் பார் சார்ட்டு, பை சார்ட்டு, டேபிள், ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் நமக்கு மேக்ஸ் ஓரியன்டாக அதிகமாக கேட்குறாங்க. ஸோ ரீசனிங் பார்க்கும்போது பஸ்ஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இன்புட் அவுட்புட்டு, சைபர் செக்யூரிட்டி, எம்எஸ் ஆஃபீஸு, அதாவது நார்மல் ரீசனிங் பார்ட்டும் இருக்குது, கம்ப்யூட்டர் கொஸ்டினும் இருக்குது. சரி, கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டினும் இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து அந்த ரீசனிங்கில் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். தென் பேங்கிங் அவேர்னஸ். ஸோ பேங்கிங் அவேர்னஸ்ன்றப்போ நமக்கு அதிகபட்சமாக பேங்கிங் ரிலேட்டடான டேர்ம்ஸ், இந்த மானிட்டரி பாலிசி, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ஸோ இந்த மாதிரியான பேங்கிங் ரிலேட்டடான பாயிண்ட்ஸை நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரி, அது ரிலேட்டடாக நம்ம கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே செக்ஷனல் டைமிங்னா என்ன, இப்போ ஒரு செக்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணும்போதே இன்னொரு செக்ஷனுக்கு நீங்கள் மாற முடியாது. இப்போ மேக்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் போடும்போது சரி வேறு ஏதாவது மேக்ஸ் பார்ப்போம், ரீசனிங் பார்ப்போம், அப்படிலாம் போட முடியாது. உங்களுக்கு டைம் கவுண்டர் கிளாக் ஓடிட்டு இருக்குன்ற பட்சத்தில் அந்த டைமிங்கில் நீங்கள் அந்த செக்ஷன் மட்டும் தான் அட்டன் பண்ணணும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, ஓவராலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த செக்ஷனல் டைமிங் வச்சு இந்த டைமிங்கில் இவ்வளோ கொஸ்டின் போட முடியுதா, இவ்வளோ கட் ஆஃப் வரணும், இவ்வளோ கொஸ்டின் போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செக்ஷனல் டைமிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் இந்த எக்ஸாம் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
தென் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ட் டெஸ்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இது ஒரு எலிமினேஷன் ஒன்லி. இதில் உங்களுக்கு எந்த ஒரு மார்க்குமே கொடுக்க போகிறதில்ல. அந்த உள்ளூரில் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. பட் நல்லா எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் மார்க் வாங்கலைன்னா கண்டிப்பாக உங்களை அந்த போஸ்டிங்க்கு எடுக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி. தென் ஃபைனல் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கில் ஒரு 20% மெரிட் லிஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தென் இது ஒன்று லாஸ்ட் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த SPIJ இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் SC ST OBC எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கை அந்த வங்கியே வழங்குறேன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் என்ன சொல்லலான்னு பாருங்கள். ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வில் பி கண்டக்டட் ஆன்லைன். ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் who opt for wish to avail pre-examination training should fill in the relevant column ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஃப்ரீ ட்ரைனிங்க்கு நீங்கள் எலிஜிபிளாக உங்களுக்கு தேவையானு கேட்கும்போது நீங்கள் அது ஆமான்னு கொடுக்கணும், எக்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஆப்டிங் ஃபார் ஃப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் should login for ட்ரைனிங் ஃப்ரம் பேங்க் வெப்சைட். ஸோ இப்போ SBI இருக்குது அப்படின்னா அந்த SBIயோட வெப்சைட்டில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அது யூசர் நேம் பாஸ்வேர்டு மாதிரி இருக்கும். அந்த யூசர் நேம் இடத்துல நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டு இருக்கிற இடத்துல டேட் ஆஃப் பர்த்தும் போட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ், அந்த சிலபஸுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு கிளாஸஸ் ட்ரைனிங் ஆனது அவங்களே கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர், ஏன்னா இது நிறைய பேரால் எல்லாராலையுமே இந்த பேங்கிங்க்கு காசு கொடுத்து ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் அதாவது ஒரு புக்கு வாங்கி படிக்க முடியாமல் இருக்கும். ஆனால் புக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கணும், ஏன்னா ப்ராக்டிஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ காசு கொடுத்து இன்ஸ்டியூட்டில் படிக்க முடியாதவங்களுமே எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. சரி, ஸோ இப்போவே பாருங்கள் இந்த அவேர்னஸ் வீடியோ எல்லாமே அரசாங்கம் வந்து மாணவர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இலவசமாக ஒரு யூடியூப் சேனல் மூலமாக வழங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸாமுக்கே வந்து அப்கமிங் நம்மளுமே வீடியோஸ் கொடுக்க தான் போகிறோம். சரியா, இப்போ நடந்துட்டு RRB, SSC, IBPS, ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே அரசாங்கமே என்ன பண்ணுறாங்க, யூடியூப் சேனல் மூலமாகவோ தொலைக்காட்சி மூலமாகவோ மாணவர்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது, அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்றதுக்காக ட்ரைனிங் வீடியோவுமே ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மாணவர்கள் அதை எந்த வகையில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதா இருக்குது. சரி, ஸோ அதே மாதிரி அந்த பேங்க்குமே அந்த கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி மாணவர்கள் எப்படியெல்லாம் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஏன்னா அவங்க என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கோ அது ரிலேட்டடாக அவங்க வீடியோ கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம தேவையில்லாமல் நிறைய தேடி படிக்கிறத விட கட் அண்ட் ஷார்ட்டாக அவங்க கொடுக்கும்போது அது நமக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம JA பார்த்தோம் இல்லையா, SBIயில் JA. ஸோ அந்த JAலேயும் அந்த பேக்லாக் வேகன்சி, இந்த பேக்லாக்குன்னு சொல்லி தனியாக வேகன்சி போட்டிருக்காங்க. இந்த பேக்லாக் வேகன்சியில் ஜென்ரல் யாருமே எலிஜிபிள் கிடையாது. அதாவது ரிசர்வேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷனில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பேக்லாக் வேகன்சி என்ன, ஆல்ரெடி அந்த ரிசர்வேஷன்லேருந்து ஃபில் ஆகாமல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SC STயில் ஒரு குறிப்பிட்ட வேகன்சி விட்டுருப்பாங்க, அது ஃபில் ஆகலை அப்படின்னா அது தனியாக ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க, தனியாக ஒரு அந்த வேகன்சியே சேர்ப்பாங்க. அதான் பேக்லாக் வேகன்சி. அதுக்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சென்னையில் பேக்லாகில் SCக்கு மட்டும்தான் இதில் வேகன்சி இருக்குது, OBCக்கோ SC STக்கோ இல்லை. ஸோ 65 வேகன்சி சென்னை ஜோனுக்கு இருக்குது. இன்கேஸ் யாராவது SC STயில் SC கம்யூனிட்டியில் இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ் இருக்காது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கான என்ன ஸ்டடி பிளானு, சிலபஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம் அவேர்னஸ் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.